மாயாதேவி ஆடியோ நாவல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். ஒரு அருமையான காதல் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், கேட்டு ரசிக்கலாம். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 51 முதல் 60 வரை. நடு இரவில் வீட்டில் அனைத்து விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. பார்கவி அறையில் மட்டும் இன்னும் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. ருத்ரேஷி ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகிவிட்டது. பகல் முழுவதும் தன் மகனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு அவளுடைய அறையில்தான் இப்பொழுதெல்லாம் தூங்குகிறாள். ஆதித்யா அவளிடம் காலில் விழுந்து கெஞ்சி கூட மனம் இறங்கவில்லை. வேலையும் அதற்கு சேர்ந்து வர கம்பெனி மீட்டிங்காக வெளியூர் சென்றிருக்கிறான். அவன் இல்லாமல் போனது இவர்களுக்கு தான் ஒரே ஜாலியாக இருந்தது. நடு இரவில் ஏதாவது பேய் படம் பார்ப்பது, இல்லையா காதல் சோக கீதம் வாசிப்பது, இதையே தான் தினமும் வேலையாக வைத்திருக்கின்றனர். இன்றும் ருத்ரேஷி தன் மகனை தூங்க வைத்துவிட்டு இருவரும் டிவி முன் வந்து அமர்ந்தனர். கவி, இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம்? பேய் படம். நீ என்ன பேய் படமா? ஆமா, நீ அதுவும் நம்ம ஊர் பேய் இல்ல, வெளியூர் பேய் படம் பார்க்க போறோம். வெளியூர் பேயா? ஆமா, ஹாலிவுட் பேய். கவி, எனக்கு சந்திரமுகியே தாங்காது, இதுல வெளியூர் பேய் வேறையாடி. அண்ணி பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்கிறது தான் பயமே. அப்படியே ஜோதிகா எவரதி அப்படின்னு கேட்டதுதான் தாமதம். நீ அப்படியே வந்து என்னை கட்டி பிடிச்சிப்ப. அதுக்கே அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ண போறியோ? அண்ணி, என்னை கிண்டல் பண்ணாதீங்க, நான் இப்போ தைரியமான பொண்ணு. பார்கவி அவள் கையை இறுக பற்றினாள். ஏய் லூசு, என்னடி? ஒரு சேஃப்டிக்கு தான். இருவரும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு டிவியில் கண் பதித்தனர். 3 மணி நேர படத்தில் பார்கவி அரை மணி நேரத்தில் ருத்ரேஷியின் மடியில் வந்து அமர்ந்து விட்டாள். அடியே லூசு, டிவியே தெரியலடி. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணி, நான் பாவம்ல. ருத்ரேஷி அவளை முறைத்து விட்டு படத்தை பார்க்க மெல்ல கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பார்கவி அதை பார்த்து விட்டாள். ஆனால் அங்கே பார்க்க பயம். அண்ணி, யாரோ கதவை திறக்கிறாங்க. முடியே லூசு, படத்தை பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. என்ன கற்பனையா? ஆமா, உன் பயத்தால வந்த கற்பனை. அப்படியா சொல்றீங்க? ஆமா, வாயை மூடிட்டு படத்தை பாருடி. சரி என்று பார்கவி படத்தை பார்த்தவள் கண் மீண்டும் அவளுடைய அறை கதவை பார்த்தது. அங்கே நிழலாடுவதை பார்த்தாள். அத்தோடு வெள்ளை துணி வேறு பறக்க முகத்திற்கு பதில் எரிந்து போன பாதி முகம், முகத்தை முழுவதும் மறைத்திருந்த முடி, இதெல்லாம் பார்த்து அவள் கத்திவிட்டாள். அண்ணி, பேய் பேய் என்றவள் உடனே அவளிடம் இருந்து எழுந்து கட்டிலுக்கடியில் மறைந்து கொண்டாள். கவி, என்னடி ஆச்சு லூசு? அவளை கீழே குனிந்து பார்க்க, அண்ணி கதவு கிட்ட பேய் இருக்கு, அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டு பாதி முகம் எரிஞ்சு போயிருந்துச்சு அண்ணி, நான் பயந்துட்டேன் தெரியுமா என்று பார்கவி அழுதாள். கவி, அதான் நான் இருக்கேன்லடி. அண்ணி நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. ஏய் லூசு, வாடி. அவளை வெளியே இழுத்து வந்தாள். பார்கவி தன் அண்ணியின் கையை இறுக பற்றி கொண்டாள். இருவரும் வெளியே வர அவர்கள் முன்னே பார்கவி கூறியபடியே அந்த உருவம் இரண்டாக வந்து நின்றது. இருவருமே பயத்தில் கத்திவிட்டனர். என்று இருவரும் சிரித்தனர். அண்ணி, பேயெல்லாம் பயங்கரமா சிரிக்குது, எனக்கு பயமா இருக்கு. அதனால தாண்டி அது பேய். ருத்ரேஷி அவளை அணைத்து கொண்டாள். தங்கச்சிமா, என்னடி பேய் திருவண்ணா குரல்ல பேசுது? ருத்ரா, ஐயோ, என் அண்ணா குரல்லாம் கேக்குதே. ஏய், நாங்க தான். ஆதித்யா திரு இருவரும் கூற பார்கவி ருத்ரேஷி இருவரும் முகமூடி அணிந்திருந்த இருவரின் முகத்தை உற்று பார்த்தனர். அதன் பிறகுதான் இருவருக்கும் உயிரே வந்தது. அண்ணா, ஏன் இப்படி பண்ற? வேற எப்படி பண்றது? நடு ராத்திரில டிவியை போட்டு படம் பார்க்கறதே தப்பு, இதுல பேய் படம் வேற. ஏதோ ஒண்ணு, ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அதான் தெரியுமே. அண்ணா சிரிக்காத, நான் கோச்சிட்டு போறேன். பார்கவி தன் அண்ணியை இழுக்க அவளும் அசையாமல் அப்படியே நின்றாள். அண்ணி வாங்க, நம்ம போயிட்டு தூங்கலாம். பார்கவி, அவ எதுக்கு, நீ போ. அத அண்ணி சொல்லட்டும். அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா, நீ போ. அண்ணி. பார்கவி அவளை பார்க்க பெண்ணவள் வாயில் கை வைத்து ஆதித்யா அவளை இடையோடு இழுத்து பிடித்து அவளை நிறுத்தியிருந்தான். அதை பார்த்து அவள் தன் அண்ணனை முறைத்து கொண்டு அறை உள்ளே சென்று விட்டாள். திரு கீழே இருந்த அவன் அறைக்கு சென்று விட்டான். ஆதித்யா அவளை தன் அறைக்கு இழுத்து வந்தவன் அவள் வாயில் இருந்து கையை எடுத்தவன் அவளை தன் கை வளைவிற்குள் நிற்க வைத்தான். அவளோ கையை கழுத்துக்கு கொடுத்து விட்டு எங்கேயோ பார்வையை செலுத்தினாள். ருத்ரா, என் மேல இருக்கிற கோபம் இன்னும் போலையாடி. நீங்க யாரு? உங்க மேல நான் ஏன் கோபப்படணும்? ருத்ரா, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்டி. தெரியாம அந்த வார்த்தை எப்படி வரும்? என்ன நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கல, அதான் சாதாரணமா வார்த்தை வருது. ருத்ரா, அன்னைக்கு உனக்கு உடம்பு முடியலங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்,
நான் தெரிஞ்சுக்கலையா? நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்க மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கும். அதை பார்த்து நான் கண்டுபிடிக்கல? ஐயோ, என் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை, இப்ப நம்ம அவரை கஷ்டப்படுத்துற வார்த்தையை பேசக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க அதை செய்யவே மாட்டீங்க. எப்ப பாரு முன்கோபம். இந்த ஆதித்யான்னு பேர் வச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. ருத்ரா, சாரி, இனி அப்படி செய்ய மாட்டேன். உங்க சாரியும் நீங்களும். சரி, சாப்பிட்டீங்களா? இல்ல. சரி, வாங்க சாப்பிடலாம். வேணாண்டி, எனக்காக தனியா எதுவும் செய்ய வேண்டாம். மேடம், உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல தானே? இப்பயாச்சும் சாருக்கு கேட்கணும்னு தோணுச்சே. நல்லா இருக்கேன். ருத்ரா, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குடி, தூங்கலாம். நீங்க தூங்குங்க. நீ? நானும் தான். அப்புறம் என்ன, வா. என்னங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏன்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, அதனால ஒழுங்கா படுத்து தூங்குங்க. அவள் லைட்டை ஆஃப் செய்து விட்டு கீழே வந்து படுத்துக்கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அவளை இடையோடு அணைத்தபடி ஆதித்யா அவளை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டான். ஐயோ, என்ன பண்றீங்க? ருத்ரா, டயர்டா இருக்கு, சோ பேசாம தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அவளும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 52. தன்னவன் அணைப்பில் உறங்கிய அவளுக்கு அதிகாலை விடியல் கூட தெரியவில்லை. ஆதித்யா கண் விழித்து தன் கை வளைவிற்குள் இருந்த தனது சரி பாதி அவளை பார்க்க அவன் முகத்தில் சின்ன புன்னகை மெளிர்ந்தது. ஆனால் ருத்ரேஷி இன்னும் எழவில்லை. அவளுக்கு ஒரு பக்கம் மருந்தின் வீரியம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் தன்னவன் உடல் சூட்டில் இன்னமும் குழந்தையாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் குழந்தை முகத்தை பார்த்த அவனுக்கு விடியலின் வெளிச்சம் முகத்தில் அடிக்க அறையின் ஜன்னல் திரையினை எழுந்து சென்று மூடியவன் மீண்டும் அவளை வந்து அணைத்துக் கொண்டான். ருத்ரா, அவள் காதில் முணுமுணுக்க, என்னங்க, கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். அடியே, மணி 10. அங்க உன் பையன் அழுதுட்டு இருக்கான். அச்சச்சோ என்று அடித்து பிடித்து பாதி தூக்கத்தில் எழுந்து அமர்ந்தாள். ருத்ரா? ருத்ராதான். என் பேரை எதுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டேன், அதுக்காக இப்படியா? நான் இப்ப எதுவுமே சொல்லலையே. ஏதாவது சொல்லித்தான் பாருங்களேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ருத்ரேஷி எழுந்து சென்றாள். ஆதித்யா எழுந்து கீழே வந்தான். அங்கே பார்கவியின் கையில் அவனுடைய மகன் விளையாடி கொண்டிருந்தான். பார்கவி, சொல்லுங்கண்ணா. என்ன பண்ற? பார்த்தா தெரியலையா? நானும் என் மருமகனும் பேசிட்டு இருக்கோம். எது, மருமகனா? ஆமா, ஆருக்கு என் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்போ இவன் என் மருமகன் தானே. பார்கவி, இதெல்லாம் ஓவரா இல்ல? எனக்கு இல்ல, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. நான் இவனோட வாக்கிங் போயிட்டு வரேன், பாய். அவளும் சென்று விட்டாள். வடிவம்மா, ஒரு காஃபி. இதோ தரேன் தம்பி. அவன் நியூஸ் பேப்பரை பார்த்தபடி அமர்ந்தான். குட் மார்னிங் மச்சான். திரு அவன் அருகே வந்து அமர்ந்தான். மச்சா, இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் என்ன? வேற என்ன, நீ நெக்லஸ் வாங்கினது தான் இன்றைய ஃபிளாஷ் நியூஸ். எத, நானா? அவன் திருவென முழிக்க, டே எருமை, யாருக்காக அந்த நெக்லஸ் வாங்கின? எந்த நெக்லஸ் மச்சான்? எனக்கும் உன் தங்கச்சிக்கும் தெரியாம ஒரு நெக்லஸ் வாங்கினியே, அது யாருக்கு? உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்குடா. அதான் பார்த்துட்ட. சரி சொல்லு, யாருக்கு அது? அது... அவன் வாய் எடுக்க வாசலில் அக்கா என்ற குரல் கேட்டு இருவரும் அங்கே பார்த்தனர். அங்கே திருவின் தேவதை சர்வாணிதான் நின்றிருந்தாள். கையில் புத்தகத்தோடு, கண்ணில் பயம் தெரிந்தது. யார்டா அந்த பொண்ணு? என் தேவதடா, திரு ஆர்வத்தில் கூறிவிட. என்ன, உன் தேவதையா? அச்சோ, டேய் மச்சான், சர்வாணிடா, உன் மனைவியோட தங்கச்சி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆதித்யா தலையசைத்து விட்டு அவளை பார்த்தான். உள்ள வாங்க. ஆதித்யா அழைக்க அவள் உள்ளே வந்தாள். மாமா, எப்படி இருக்கீங்க? குட், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அக்கா இருக்காங்களா? இருக்கா, இதை கூப்பிடுறேன். ருத்ரா? ஆதித்யா அழைக்க, இதோ வந்துட்டேன். ருத்ரேஷி கீழே வர தன் தங்கை நிற்பதை பார்த்தவள் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். ஏய் சர்வாணி, எப்போ வந்த? என்ன ஒரு சர்ப்ரைஸ், சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சக்கா, அதான் வந்தேன். அது மட்டும் தானா? இல்ல. அவளை குறுகுறுவென்று பார்க்க, அக்கா, எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, அதை உன்கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். ஏய் அப்படியா? எவ்வளவு மார்க்டி? அக்கா, நான் தான் டாப் ரேங்க். சூப்பர் சர்வாணி. அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சூப்பர். ஆதித்யா அவளுக்கு கை கொடுக்க, தேங்க்ஸ் மாமா. சூப்பருங்க. திரு கை கொடுக்க அவளும் நன்றி என்று இரு கை கூப்பி வணக்கம் வைத்தாள். அதை பார்த்த ஆதித்யா சிரிக்க, அதை பொறுக்க முடியாமல் திரு அவன் கால்களை மிதித்து விட்டான். என்று தன் கால்களை உதறினான். என்னாச்சு? அதெல்லாம் எதுவும் இல்ல ருத்ரா, ஒரு ரொம்ப நேரமா ஆட்டம் போடுது, அதை அடிச்சு சமாதி கட்டிட்டு வரேன், நீ பேசிட்டு. ஆதித்யா அவன் கழுத்தை பிடித்து கொண்டு இழுத்து சென்றான்.
மச்சான் நல்ல டைம் என்ன விடுடா. நான் என் தேவதைக்கு பிட்டு போட்டு மடக்கி அப்படியே லவ் யூ சொல்லிட்டு வரேன். மச்சான் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு. காதல்ல காத்திருப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் முதல் பல்பே பெரிய பல்பு வாங்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் பல்பு அப்புறமா வாங்கு சரியா? டேய் மச்சான் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா. போகும் அவர்களையே ஓரக்கண்ணால் பார்த்தாள் ஷர்வானி. ஒரு பெண்ணுக்கு தெரியாதா ஆடவனின் பார்வை எப்படி தன்மேல் விழும் என்று? திருவை கண்ட முதல் நாளே ஷர்வானி உணர்ந்து கொண்டாள் அவன் பார்வையின் அர்த்தத்தை. என்ன இருந்தாலும் ஆண்களை பார்த்த மாத்திரத்தில் நம்பிவிடக்கூடாது என்பது அவளுடைய எண்ணம். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 53. தன் அக்காவோடு பேசிக் கொண்டிருந்தாள் ஷர்வானி. அக்கா, நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் திடீர்னு கேக்குற? கேட்டேன்க்கா. நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். உங்க மாமா என்ன மகாராணி மாதிரி தாங்குறாரு. நீ நல்லா இருந்தா ஓகே தான். சரி அக்கா, எனக்கு நேரம் ஆகுது. அப்பா தனியா இருப்பாரு, நான் போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி. அக்கா நான் போயிட்டு வரேன். இன்னொரு நாள் அப்பாவை அழைச்சிட்டு வரேன் சரியா? சரி, ஆனா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வரேன். ருத்ரேஷி அறைக்கு சென்றாள். அப்பொழுதுதான் பார்கவி உள்ளே வந்தாள். ஏய் சர்வா, எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். நீ எங்க போன? நான் என் மருமகனை அழைச்சிட்டு வெளியே போனேன். அரு தங்கம், என்கிட்ட வாங்க. ஷர்வானி அவனை அழைக்க அவன் கையில் தாவி விட்டான். இருவரும் குழந்தையோடு விளையாட அறைக்கு சென்ற ருத்ரேஷி பாக்ஸோடு வந்தாள். ஷர்வானி இந்தா. இது என்னதுக்கா? உனக்கு தாண்டி, திறந்து பாரு. அவள் கூற பெண் அவள் திறந்து பார்க்க அந்த பாக்ஸில் தோடு இருந்தது. அக்கா என்னது இது? உனக்கு தான். நாங்க கடைக்கு போனோம், அப்போ உனக்கும் சேர்த்துதான் வாங்கினோம். எப்படி இருக்கு? அக்கா எனக்கு எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தான், ஒழுங்கா அதை போட்டுக்கோ. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சோ போட்டுக்கிறேன். சரி பார்த்து வீட்டுக்கு போ. ஓகேக்கா பாய். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து சென்றாள். ஏய் பார்கவி பாய். பாய் ஷர்வா. அண்ணி, ஆறுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். இவன் என் அறையிலேயே இருக்கட்டும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி பாத்துக்கோடி. உன் அண்ணா வேற காணும், எங்க போனார்னு தெரியல. ரூம்ல தான் இருப்பாரு. அங்க இல்லடி. அப்போ எனக்கு தெரியாது, நான் போயிட்டு வரேன். அவளும் சென்று விட ருத்ரேஷி தன் தங்கையை பார்த்த சந்தோஷத்தில் அறைக்கு சென்றாள். அங்கே ஆதித்யா இப்பொழுதுதான் இருந்தான். என்னங்க? சொல்லுங்க. நான் முன்னாடி வரும்போது நீங்க இங்க இல்ல, அப்புறம் எப்படி இப்ப வந்தீங்க? அப்ப நான் மாடியில இருந்தேன். அங்கேயும் போனீங்க? சும்மாதான். சொல்லுங்க, அங்க ஏன் போனீங்க? நிஜமாவே சும்மாதான் போனேன். ஆமா உன் காலை காட்டு. எதுக்கு காட்டணும்? ருத்ரா, நான் உன் புருஷன், சொல்றது கேளு. சாரி என்று தன் கால்களை எடுத்து அவனிடம் நீட்ட ஆதித்யா பாதங்களை தன் நெஞ்சோடு ஒட்ட வைத்தவன், அவளுக்கு தங்க கொலுசு போட்டு விட்டவன், பாதத்தில் செல்ல முத்தம் வைத்து அவளுக்கு பிடித்து விட்டான். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கால் பிடிச்சு விடுறேன். அதான் என்ன புதுசா பிடிச்சு விடுறீங்க? அதெல்லாம் அப்படிதான். அவனையே பார்த்தவள், ஆதி சொல்லுடி. அவளை நிமிர்ந்து பார்த்தான். இங்க என்கிட்ட வாங்களேன். அவள் கையை நீட்ட அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அமர வைத்தான். என்னடி? அவள் காதருகே இருந்த முடிக்கீற்றை ஒதுக்கிவிட்டு அவள் காதோடு இதழ் உரச அவளுக்கு தான் இன்ப அவஸ்தையாக இருந்தது. அதை என்ன பண்றீங்க? நான் எதுவும் செய்யலையே, அதுக்குள்ளேயே நீ நெளிற. சரி எதுக்கு கிட்ட வர சொன்ன? அதுவா? அவன் புறம் திரும்பியவள் தன்னவன் இதழ் கோர்த்தாள். ருத்ரேஷி தன்னவன் அருகாமையில் இன்னும் உருகி போனாள். அவன் கை அவளுடைய பால் நிற மேனியோடு ஊர்வலம் வந்தது. அவளுடைய இடையை பற்றி அவளை தன்னோடு இன்னமும் இறுக்கிக் கொண்டான். அவளுடைய வதனத்தில் அவனுடைய இத்தனை நாள் பொறுமை காத்த உணர்வுகள் கட்டவிழ்ந்து விடுபட்டது. இதழ் முத்தமே அவனுக்கு உணர்த்தியது தன்னவன் நிலையை. அதனால் அவனுடைய அடுத்த கட்ட செயலுக்கு முட்டுக்கட்டை போடாதவள் அவனுடைய தேவைக்கு இசைந்து கொடுத்தாள். தன்னவள் அருகாமையில் அவளுடைய வதனத்தில் ஆடவனின் மனம் பித்து பிடித்தது போலத்தான் இருந்தது. அவளை கண்டவுடன் தான் காதலிக்க மறுத்த இதயம் அவளுக்கான இடத்தை கொடுத்தது. இல்லற வாழ்வில் அனைத்து வித உணர்வுகளுக்கும் கட்டுக்கட்டி வைத்திருந்தவன் உணர்வுகள் இன்று தன் மனையாள் அவளால் அவிழ்க்கப்பட்டு கழுத்தில் முகம் புதைத்தவன் இதழ் அவளுடைய உடலில் ஊர்வலம் வர பெண்ணவள் தன்னவன் மென்மையில் கரைந்து போனாள். தன்னவள் முகம் பார்த்து காமம் கொண்டான். அவள் முகம் சுளித்து விட்டால் அவன் உள்ளம் கலங்கிவிடுமே. அவனின் இல்லற வாழ்வின் விரதங்கள் எல்லாம் அவளால் இன்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. பெண்ணவள் கழுத்தில் அவன் கட்டிய தாலியில் முத்தம் வைத்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். ஆனால் அவன் கை அசைவுகள் மட்டும் அவள் பால் நிற இடையில் வலம் வந்து கொண்டிருந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 54.
மார்கழி மாத குளிரில் கோழி குஞ்சு தன் அன்னையின் நெஞ்சை விட்டு எப்படி பிரியாதோ, அதே போல தன்னவன் நெஞ்சு சூட்டிலிருந்து பெண்ணவள் இன்னும் கண் விழித்த பாடில்லை. ஆதித்யா தான் சூரியன் வருவதை உணர்ந்து கண் விழிக்க அழகிய மொட்டு குவியல்கள் நெஞ்சில் சுமர்ந்திருப்பதை பார்த்தான். தன்னவளை இரவு முழுவதும் படுத்தி எடுத்ததால் அவள் ஓய்வு எடுக்கட்டும் என்று அசையாமல் படுத்திருந்தான். அவள்தான் சூரியன் முகத்தில் சுள் என்று அடிக்கவும் போர்வையை முகத்திற்கு மேலே கொண்டு வந்து தூங்கினாள். ருத்ரா, அவள் இடையை வருட, "அதி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் நைட்டு பார்க்கலாம்." அவள் பதிலில் தலையை அடித்து கொண்டான். "ஏண்டி, இதெல்லாமா கணக்கு வச்சுப்ப?" அவள் மூக்கை கடித்தபடி கேட்க, "ஏன் வச்சுக்க கூடாதா?" "இதெல்லாம் கணக்கு வச்சுக்க கூடாது, அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு கணக்கு டீச்சர் மாதிரி கணக்கு எடுக்க கூடாது. ஏதோ ஒண்ணு, கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு தூக்கம் வருது." "ருத்ரா ப்ளீஸ் ஆதி, கொஞ்ச நேரம்." "சரி தூங்கு, நான் போறேன்." "இப்போ என்ன டைம் ஆச்சு? காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பறக்குறீங்க. பறக்க வேண்டிய நானே சும்மா தானே இருக்கேன். இன்னைக்கு ஆஃபீஸ் போகாதீங்க." "அடியே, நீ பண்ற வேலைக்கு இப்போ ஆஃபீஸ்லாம் போக முடியாது. ஆனா உன் பையன் அங்க கத்திட்டு இருப்பான். மணி 10 ஆகுது." "எது 10ஆ?" அவள் வாயை பிளக்க, "ஆமாடி லூசு, இங்க பாரு." ஆதித்யா போனை காட்ட ருத்ரா தலையில் அடித்து கொண்டு எழ, "அடியே ட்ரெஸ்ஸுடி." "அட ஆமால, எங்கே என் நைட்டி?" என்று அவள் தேட ஆதித்யா அவளிடம் கொடுத்தான். "தேங்க்ஸ் புருஷா." ருத்ரேஷி அதை வாங்கி அணிந்து கொண்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டாள். ஆதித்யா தன் உடையை அணிந்தவன் கணினியில் கண் பதித்தான். கொஞ்ச நேரத்தில் தலை குளித்து வெளியே வந்தவள் கண்ணாடி முன் நின்றாள். என்ன ஆனதோ தெரியவில்லை. பெண் அவள் கண்ணாடியை பார்த்து கத்தினாள். ஆதித்யா கையில் இருந்த கணினி கூட அவள் போட்ட சத்தத்தில் கீழே விழுந்து விட்டது. கண்ணாடி கொண்டு வேலைப்பாடுகள் நிறைந்த கேபின் உள்ளே சிகரெட் பிடித்து புகையை மட்டும் இழுத்து விட்டிருந்தான் 6 அடி ஆடவன். அவன் எதிரே பயத்தோடு நின்றிருந்தனர் அவனுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப்ஸ். "மேனேஜர் சார்." "என்னடா டுபாக்கூரு?" "சார், நம்ம சார் இந்த சிகரெட்டையே இப்படி இழுக்கிறாரு, நம்ம கதை என்ன ஆக போகுது?" "வாய முடுடா பைத்தியக்காரா, நானே அதே பீதியில தான் இருக்கேன். அது தெரியாம நீ வேற. என் பொண்டாட்டி இன்னைக்கு தான் நல்லா பேசினான். ஆனா அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க சிறப்பா சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க." நாங்க சிங்கிளா இருக்கும்போது உங்களை மட்டும் எப்படி கமிட் ஆக விடுவோம்? ஆக மொத்தத்துல எனக்கு டைவர்ஸ் வாங்கி தராம விட மாட்டீங்க, அப்படித்தானே?" "ஆமா சார், நம்ம சார் அவரே இப்ப வரைக்கும் சிங்கிள் தான். நீங்க மட்டும் கமிட் ஆகி என்ன பண்ண போறீங்க?" "டேய், கல்யாணத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து குறைஞ்சது 1 வருஷமாச்சும் வாழணும்டா. அதுக்குள்ள ஏதாவது வேலை பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மேல அனுப்பிச்சிடாதீங்க." "சேச்சே, அப்படி ஒரு செயலை நாங்க பண்ணவே மாட்டோம். அதுக்கு தானே நம்ம பாஸ் இருக்காரு." "வாய முடுடா எருமை." "மேனேஜர்." அவன் கணீர் குரலில் அழைக்க, "எஸ் பாஸ்." அவன் முன்னே வந்தான். "இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு யாருக்கு போயிருக்கு?" "பாஸ், ஆர்எஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதித்ய கரிகாலன்." தன் கடைசி இழுப்பை இழுத்து விட்டவன், "ஓகே, அண்ட் புது ப்ராஜெக்ட் அமௌண்ட் கோட் பண்ணியாச்சா?" "பண்ணிட்டேன் சார்." "இதுவும் நமக்கு கிடைக்கலன்னு வைங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் இல்லை, ஒரேடியா மேல அனுப்பிடுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க." "ஓகே பாஸ்." அவன் தலையை குனிந்தபடி கூற அவனும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 55. ஆதித்யாவின் கையில் இருந்த கணினி கூட அவள் போட்ட சத்தத்தில் கீழே விழுந்து விட்டது. "இவளை என்ன பண்றது கடவுளே!" கண்ணை மூடி திறந்தவன், "ருத்ரா எதுக்கு கத்துற?" அவள் அருகே வந்து கேட்க, "எல்லாம் உங்களாலதான்." "நான் என்ன பண்ணேன்?" "எல்லாம் நீங்க பண்ண வேலைதான், இதை பாருங்க." பெண்ணவள் அவளுடைய சங்கு போன்ற கழுத்தை காட்ட அதில் அவன் கடித்து வைத்த தடம் அப்பட்டமாக தெரிந்தது. அதைவிட பெண்ணவள் முதுகில் வேறு. "அதுக்கு ஏன் கத்துற?" "கத்தாம என்ன செய்ய சொல்றீங்க? இப்ப நான் கீழே போனா என் மான கப்பல் ஏறி போயிடும். உங்க தங்கச்சி கவியே என்னை கிண்டல் பண்ணுவா. ஏன் இப்படி பண்ணீங்க?" "ஏன், நீ கூட தான் ஏதோ உன் நகத்தை வச்சு புரண்டி இருக்க, நான் ஏதாவது கேட்டனாடி?" "அதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனா எனக்கு அப்படி இல்லை, இங்க பாருங்க." "இப்ப என்ன, உனக்கு இந்த பல் தடம் வெளியே தெரியக்கூடாது, அவ்வளவுதானே?" "ஆமா." "பேசாம சுடிதார் போட்டுக்கோ." "சுடிதாரா?" "ஆமா, போட்டுக்கோ." அவளிடம் எடுத்து கொடுத்தான். "சரி போடுறேன்." பெண் அவள் உடை மாற்றி வெளியே வந்தாள். "இப்ப போதுமா மகாராணி, கீழே போறீங்களா?" "போறேன், ஆனா இப்படி செஞ்சு உங்களுக்கு தண்டனை தராம இருக்க மாட்டேன். இன்னைக்கு நைட்டு உங்களை பாத்துக்கிறேன்." ருத்ரேஷை கண்ணடித்து விட்டு சென்றாள். ஆதித்யா அவள் செயலை பார்த்து தலையில் அடித்து கொண்டான். ருத்ரேஷி கீழே வர பார்கவியோடு அவன் மகன் சமத்து பிள்ளையாக விளையாடி கொண்டிருந்தான். "கவி, என் பையன் சாப்பிட்டானாடி?" "ஓ, அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டான். ஆனா அண்ணி, எந்த திருநாளும் இல்லாம இன்னைக்கு என்ன சுடிதார்?" "ஆமா, போடணும் போல இருந்துச்சு, அதனால போட்டேன்." "ஆமா, நீ அதையே கேக்குற?" "அண்ணி, எனக்கு 20, சோ என்கிட்ட மறைக்க கூடாது." "கவி, வாய மூடு."
வாயை மூடிட்டு உங்களை எப்படி கிண்டல் பண்றது? ஹே பார்கவி, உன்ன என்று அவளை அடிக்க கையை ஓங்க அவளும் ஓடினாள். அண்ணி, என்ன இருந்தாலும் இவ்வளோ லேட்டு உடம்புக்காகாது. கவி, இன்னைக்கு மட்டும் நீ என் கையில மாட்டின அப்படியே அடி வெளுத்துருவேன். மாட்டினா தானே, எங்க என்ன பிடிங்க பார்க்கலாம். பார்கவி நடுக்கூடத்திலோட வாசலில் வந்தவனை பார்க்காமல் இடித்துவிட விழப்போன அவளை இடையில் கை கொடுத்து தாங்கி பிடித்தான். அவளோ பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டாள். தான் விழாததை உணர்ந்தவள் மெல்ல கண் விழித்து பார்க்க ஒரு ஆடவனின் கையில் இருப்பதை உணர்ந்தாள். நொடிப்பொழுதில் அவனை விட்டு விலகி நின்று கொண்டாள். சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, நீங்க யாரு? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? மூன்றாவது குரல் வர அவன் எதிரே நின்ற ருத்ரேஷியை பார்த்தான். அவளை பார்த்த உடனே ஆடவன் முகம் மலர்ந்து விட்டது. டே அஸ்வந்த்! ஏ ரித்தி, என்ன ஒரு சர்ப்ரைஸ்! சார், என் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க. ஸ்கூல் படிக்கும் போதே காணாம போன, இப்ப வந்திருக்க. அவனுக்கு கை கொடுத்தாள். ஆதித்யா கேள்வியோடு படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்தான். ஏ ரித்தி, இது ஓ வீடா? ஆதித்யா? டேய், அவர் என் ஹஸ்பண்ட். நான் வெறும் ரித்தி இல்ல, ரித்தி ருத்ரேஷி ஆதித்ய கரிகாலன். ஹே சூப்பர். ருத்ரா, யார் இது? ஆதித்யா கேட்க, என்னங்க, இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அஸ்வந்த். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். பெண்ணவள் அவன் கையை சிநேகமாக பிடித்த நொடி பொழுதில் அதை தடுத்து அவளை தன் அரவணைப்பில் வைத்துக் கொண்டான். அதை பார்த்து அஸ்வந்த் சிரித்தான். மிஸ்டர் அஸ்வந்த், எதுக்கு வந்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஆதித்யா, உங்களை பார்த்து சண்டை போட வந்தேன். பட் ரித்தியை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டேன். எது, சண்டையா? ருத்ரேஷி வாயை பிளக்க, ஆமா, எங்க கைக்கு வர வேண்டிய டெண்டர் இப்போ உன் புருஷன் தான் எடுத்திருக்காரு. அதான் நேர்ல அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா இங்க சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி நீ இருக்க. இனி எங்க சண்டை போடுறது? மிஸ்டர் அஸ்வந்த், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் சொல்லிட்டான்ல, இனி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, புரியுதா? சண்டை போடக்கூடாது. டேய் அஸ்வந்த், என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ருத்ரேஷி தன்னவனை பார்க்க, என்னடி? அவன் புருவம் உயர்த்தி கேட்க, சாப்பிட கூப்பிடுங்க. அவளும் அவனுக்கு சளைத்தவள் இல்லையே, புருவத்திலேயே பதிலை கூறினாள். ஒரு பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவன், அஸ்வந்த், என் பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்படுறா, சோ வாங்களேன், சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நான் உங்களை வர சொன்னேன், வாங்க. ஆதித்யா அவன் கையை பற்றி இழுத்து சென்றான். பார்கவிதான் அங்கே நடப்பதை தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பார்த்த உடனே காதல் செடி மனதில் துளிர் விட ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் வெட்கத்தோடு அவள் அறைக்கு சென்று விட்டாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 56. இளஞ்சிவப்பு நிற மலர்கள் அந்த கல்லூரி சாலையோரம் விழுந்திருந்தது. அங்கே ஆள் நடமாட்டம் இல்லை. அதற்கு பதில் குயில்களின் சத்தம்தான் அங்கே ஒலித்துக் கொண்டிருந்தது. திரு தன் சிவப்பு நிற காரை நிறுத்திவிட்டு அதன் மேல் சாய்ந்தபடி ஷர்வானிக்காக நின்றிருந்தான். சரியாக மணி 4 என்று காட்ட தன் நண்பர்கள் வட்டத்தோடு பெண்ணவள் கதை பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள். நடுவில் அவனுடைய தேவதை சிரிப்போடு கொஞ்சம் மொழி பேசியபடி வந்தாள். அவளை பார்க்க 2 கண்கள் போதாது என்ற ரீதியில் அவனை படைத்த பிரம்மனையே திட்டிக் கொண்டிருந்தான். ஷர்வானி அவனை பார்த்தவுடனே கேள்வியாக புருவத்தை சுருக்க அவனை முந்திக் கொண்டான். இங்கே வா என்று கையசைக்க, நீங்க போயிட்டு இருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். ஓ அப்படியா கதை? நடத்துடி நடத்து. அடிச்சி போ. போறோம். அவளோடு வந்த தோழிகள் திருவை மேலும் கீழும் பார்த்தபடி சென்றனர். சொல்லுங்க சார், உங்க ஒய்ஃபுக்கு காலேஜ்ல அட்மிஷன் வேணுமா என்ன? இல்ல எங்க காலேஜ் மேம கரெக்ட் பண்ண எங்கிட்ட ஏதாவது உதவி வேணுமா? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? இல்ல, மோஸ்ட்லி எங்க காலேஜ் கேட் கிட்ட நின்னா ஒன்னு அட்மிஷனுக்காக இருக்கும், இல்லையா எங்க பிரிட்டியான மேம் யாரையாவது மடக்கிறதுக்கா இருக்கும். நீங்க எந்த கேட்டகரி? எனக்கு மேம் வேணாம், ஸ்டூடெண்ட் போதும். சூப்பர் சார், நீங்க எங்க காலேஜ் பொண்ணை லவ் பண்றீங்களா? யார் இந்த கனவு தேவதை? சொல்லுங்க, நானே சேர்த்து வைக்கிறேன். அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவன், நீங்க படிக்க தானே வர? அஃப்கோர்ஸ், இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீ சொல்றத பார்த்தா நீயே 10-15 காதல சேர்த்து வச்சிருப்ப போல. நீங்க தப்பா சொல்றீங்க. எது? ஆமா, 15 இல்ல, 20. அதுல 5 ஸ்டாஃப், 2 போலீஸ் கேஸ் கூட என் பேர்ல இருக்கு. நீ பெரிய ஆள்தான். ஆமா, முதல்ல நீங்க லவ் பண்ற பொண்ண சொல்லுங்க. உடனே சம்மதம் வாங்கி என் காலேஜ் ஆடிட்டோரியத்திலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நிஜமாவா? இந்த ஷர்வானி சொன்ன அந்த கடவுளை சொன்ன மாதிரி. முதல்ல உங்க தேவதையை காட்டுங்க சார். வேற யாரு? நீதான். எது? நீதான் 20 கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. 21 உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டி. ஐ லவ் யூ டி மை குயின். உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண லவ்வர் பாயா வந்தேன். ஆனா என்ன இப்படி மாத்திட்டியே? நீ இப்போ சொன்னா கூட இதே இடத்துல இங்கேயே மேரேஜ், ஓகேவா? ஹலோ, இந்த டி சொல்ற வேலையெல்லாம் வேணாம். நான் காதலுக்கு உதவி பண்ணுவேன், ஆனா காதல் பண்ண மாட்டேன். அப்ப கல்யாணம்?
அதுவும் தான். ஒழுங்கா வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு. இல்ல நான் தான் வேணும்னு சொன்னா, உன் பேர்லயும் 2 கேஸ் போட வேண்டியிருக்கும். ஓகேவா? அவள் சிரித்தபடி கூற, ஓகே செல்லம். உனக்காக உயிரையே கொடுப்பேன். 2 கேஸ்ல இருக்க மாட்டேனா? சார், இந்த லவ்லாம் எனக்கு செட் ஆகாது. சோ இந்த டாபிக்கை இதோட விட்டுட்டு போயிட்டு உருப்படியான வேலைய பாருங்க. இப்போதைக்கு இதான் என் வேலை. எப்படி என் பின்னாடி சுத்துறதா? உன் பின்னாடி சுத்துறது இல்ல. உன்னை கரெக்ட் பண்ற வரைக்கும் இதான் வேலை. இது எதுவும் நடக்காது. கடைசி வரைக்கும் பைத்தியம் மாதிரி ரோட்ல சுத்த போறீங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர் எல்லாம் இருக்காங்க. சோ என் காதலை ஏத்துக்கோ. முடியாது போயா. ஷர்வானி 2 அடி எடுத்து வைக்க அவள் கையை பிடித்து தன்னோடு நிற்க வைத்தான். கைய விடுங்க. நான் கையை விடணும்னா நீ கார்ல ஏறு. முடியாது. அப்ப நானும் விட மாட்டேன். ஷோ வரேன். ஷர்வானி காரில் ஏற திரு டிரைவர் இருக்கையில் அமர கார் வேகமாக சென்றது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 57. கார்கால மழை மேகம் வானில் ஊர்வலம் வர பார்கவி தன் தனிமையை, தன் காதல் நாயகனை மனதில் நினைத்து கொண்டு ரசித்தாள். அவள் எதிரே ஷர்வானி திரு இருவரும் கடலில் விளையாடி கொண்டிருந்தனர். அவளை அழைத்து கொண்டு திரு இங்கேதான் வந்தான். முதலில் காரில் இருந்து இறங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தவள் பார்கவியை பார்த்தவுடனே வெளியே வந்து விட்டாள். அவளை அந்த இடத்தில் அவனும் எதிர்பார்க்கவில்லை. பார்கவி, இங்க என்ன பண்ற? நான் பண்றது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இருவரையும் ஒரு மார்க்கமாக பார்க்க, தங்கச்சிமா, அண்ணா லவ் பண்றேன், அதான் சும்மா இங்க அழைச்சிட்டு வந்தேன். நீ லவ் பண்ற, ஆனா உன் தங்கச்சினா எனக்கு ஏதாவது ஒண்ணு செட் பண்ணி விட்டியா சொல்லு? அடியே, நான் உனக்கு அண்ணன், ஆனா நீ வேற வேலை பார்க்க சொல்ற. எப்பா பாரு, தப்பா நினைக்க கூடாது. ஒரு அண்ணனா என் மனசுல இருக்கிற ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுவேன்னு பார்த்தா எதுவும் நடக்காது. கடைசி வரைக்கும் நான் சிங்கிள் தான். தங்கச்சிமா, ஃபீலிங்ஸ் வேண்டாம், விடு. நான் ஃபீல் பண்றதை விட ஷர்வானி ரொம்ப ஃபீல் பண்றா. பீச்சுக்கு வந்த வேலையை பாரு அண்ணா, சீக்கிரம் அழைச்சிட்டு போ, ஓடு. பார்கவி, நீயும் வா. இல்ல, வரமாட்டேன். ஏற்கனவே லவ்வர்ஸ்க்கு குறுக்க புகுந்துக்கிறேன்னு நிறைய திட்டு வாங்குறேன். இதுல இது வேறையா? நீ போ, நான் என் காதல தனியாவே ரசிச்சுக்கிறேன். பார்கவி அந்த போட் அருகே அமர்ந்திருந்தாள். அவளுடைய நினைவு எல்லாம் அவன் முகம் மட்டுமே நிரம்பியிருந்தது. முதல் முறை ஒரு ஆணின் ஸ்பரிசம், அதுவும் அவளுடைய இடையினை பற்றி இருந்தது. இப்பவும் அதை நினைக்க பெண்ணவள் முகம் தானாக வெட்க புன்னகை அரும்பியது. முதல் தொடுதல், முதல் காதல். மனதிலேயே அவனை பற்றி பல குறிப்புகள் எடுத்துக்கொண்டாள். என்ன உடை அணிந்திருந்தான், கருவிழி எப்படி இருந்தது, அவனுடைய முடி எப்படி இருந்தது என்று தலை முதல் கால் வரை குறித்து வைத்துக் கொண்டாள். தன் கையில் இருந்த நோட்டில் அவனை வரைய ஆரம்பித்தாள். அவளுடைய கைவிரல் இப்பொழுது அவனுடைய இதழை செதுக்கிக் கொண்டிருந்தது. அந்த மார்பில் அவள் சாய்ந்து கொள்வது போல ஒரு பிம்பம் அவள் கண் முன்னே வந்து நின்றது. மனம் கவர்ந்தவன் நெஞ்சில் புதைந்து கிடப்பதெல்லாம் ஒரு வரம். அது பாதி பெண்களுக்கு கனவிலும், சிலருக்கு இது போன்ற சித்திரத்திலும் தான் கிடைக்கிறது. பார்கவி அந்த ஓவியத்தை அப்படி ரசித்தாள். ஒரு நொடி விழி மோதியதற்கே இப்படி. இதே பழகியிருந்தால் அவள் நிலை என்னவாக இருக்குமோ யாருக்கு தெரியும். அவள் கனவு உலகை கலைக்கும் விதமாக அவளுடைய போன் அடிக்க திடுக்கிட்டு நிஜ உலகிற்கு வந்தாள். கனவுல கூட லிப்கிஸ் அடிக்க விட மாட்டாங்க போலயே. ச, யாருக்கு நாம என்ன தீங்கு செய்தோம்? பார்கவி தலையில் கை வைத்தபடி போனை பார்க்க அதில் அண்ணி என்று நம்பர் வந்தது. அட அண்ணி. அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். சொல்லுங்க அண்ணி. கவி, எங்க இருக்க? நானா, பீச்ல. சரி, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. எதுக்கு? எதுக்கா? இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, சீக்கிரம் வா. சரி வரேன். சலிப்போடு கூற, ஏய், உன் அண்ணா தாண்டி வர சொன்னதே, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் அண்ணி. பெண்ணவள் நோட்டை எடுத்துக்கொண்டு ஓடியே விட்டாள். பாவம், அவள் ஆசையாக வரைந்த ஓவியம் கீழே விழுந்து விட்டது. பார்கவி அடித்து பிடித்து கொண்டு வீட்டிற்குள்ளே நுழைய வழக்கத்திற்கு மாறாக 2 கார் புதுசாக நின்றிருந்தது. அதை பார்த்தவள், ஐயோ, அக்கா இல்ல அம்மா வந்துட்டாங்களா? திரும்பவும் சண்டை போட? இருக்காது, அதான் அண்ணா கிட்ட அத்தனை அடி வாங்கினாங்களே, எப்படி வருவாங்க? அவள் உள்ளே செல்ல தட்டில் பூ பழம் புடவை என்று இருந்தது. எதிரே வயது முதிர்ந்த பெரியவர்கள் அமர்ந்திருந்தனர். ருத்ரேஷி அவள் அருகே வந்தவள், பார்கவி வா. அவளை அறைக்கு அழைத்து சென்றாள். அண்ணி, யார் இவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? ஒன்னு பொண்ணு பார்க்கதா. எது, பொண்ணு பார்க்கவா? ஆமா, இந்த புடவையை மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அவளிடம் புடவையை கொடுத்து அனுப்பினாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 58. நடுக்குடத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க ஆதித்யா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்கவியை கீழே அழைத்து வந்தாள். சிவப்பு நிற பட்டுப்புடவையில், கழுத்தில் தங்க நகை, நெற்றியில் குங்குமம், மை தீட்டிய கண்கள், முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது சோகம். அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் கையில் வடிவமா காஃபி கப் நிறைந்த தட்டை அவளிடம் கொடுத்து வந்த அனைவருக்கும் கொடுக்க செய்தனர்.
பெண் அவள் தலையை தாழ்த்தி கொண்டு கடமைக்கு என்று காப்பி கொடுத்துவிட்டு தன் அண்ணன் அருகே அமர்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் திரு உள்ளே வந்தான். மச்சான், வாடா திரு. மச்சான், என்ன விசேஷம்? தன் நண்பன் அருகே அமர்ந்தவன், நம்ம பார்கவிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. உன்னை எப்ப வர சொன்ன, நீ எப்ப வந்திருக்க? ஒரு சின்ன வேலைடா. ஆமா, வந்திருக்கிறதுல மாப்பிள்ளை யாரு? அவர் வரல, அவங்க பெத்தவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. பையன் ரொம்ப நல்லவன், நம்ம வசதிதான், எனக்கு பிடிச்சிருக்கு. இனி பார்கவியை தான் கேட்கணும். அவகிட்ட ஏன் கேட்கணும்? நீ பார்த்தா போதுண்டா, அவனே அழகாதான் இருப்பான். திரு கூற பார்கவி அவனை ஏகத்திற்கும் முறைத்தாள். அவள் தன்னை முறைப்பதை பார்த்தவன் கண்ணடித்தான். திருவண்ணா, இருந்தாலும் பார்கவி கிட்ட கேட்கணும். ருத்ரேஷி கூற, உன்னை கேட்டா உன் புருஷன் கல்யாணம் பண்ணா? இல்ல, அதே போல இதுக்கெல்லாம் பார்கவியோட சம்மதம் தேவையில்லை. சொல்ல போனா அவளுக்கு ஆதித்யா தான் உயிரே. அப்போ அவனோட செலக்ட் எப்படி வேணான்னு சொல்லுவா? ஐயோ, இந்த லூசு அண்ணா சென்டிமெண்டா பேசி என்ன வாயை திறக்க விடாம பண்றானே கடவுளே! பார்கவி அவனையே திட்டினாள். பார்கவி, நீ என்ன சொல்ற? ஆதித்யா தன் தங்கையின் தோள் மீது கை வைக்க, அது அண்ணா, எதுவா இருந்தாலும் சொல்லுடா. உன் இஷ்டம் அண்ணா, நீ எனக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுப்ப. சோ இதுவும் எனக்கு பிடிக்கும். உனக்கு சம்மதம் தானே? அவனும் ஆமாம் என்று தலையசைக்க, அப்ப எனக்கும் ஓகே அண்ணா. அவள் கண் சிமிட்டி கூற பெண் அவள் தலையை பாசமாக வருடி கொடுத்தவன் அவர்களிடம் சம்மதம் கூறி அனுப்பி வைத்தான். பார்கவி தான் மலர்ந்த தன் காதலுக்கு சமாதி கட்டி கொண்டிருந்தாள். இன்னும் அதனுள் ஆழ செல்லவில்லை. சென்றிருந்தால் தன்னை காயப்படுத்தி இருப்பாள். ஆனால் வளரும் தருணம் என்பதால் பெண்ணவள் கட்டிலில் அழுகையோடு மட்டும் நிறுத்தி கொண்டாள். அதுவே இரவு முழுவதும் ஓயவில்லை. ருத்ரேஷி தன் கணவனை முறைத்து கொண்டிருந்தாள். ருத்ரா, ஏன் இப்படி பாக்குற? இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கனா? ஒரு கருமமும் இல்ல. அவன் மேல் போர்வையை தூக்கி எறிந்தாள். ஏண்டி இப்ப கோவப்படுற? நீ கோவப்படுற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ண? நீங்க என்ன செய்யல? கவியோட முகம் சரியாவே இல்ல. நான் இந்த சம்மந்தம் வேணான்னு கண்ணால சொல்றேன். அதையும் மீறி நீங்க இப்படி சம்மதம் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ஒரு அண்ணனா உங்க தங்கச்சி என்ன ஃபீல் பண்றான்னு புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்லணும்? நீங்க புருஷனா இருந்தே எதுவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதுல அண்ணன் வேற. ஒழுங்கா அவங்களுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல, வேற பொண்ணை பாருங்கன்னு சொல்லணும். போன் பண்ணுங்க. ருத்ரா, அவளே ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டா, அப்புறம் என்னடி? நீங்களும் அந்த பையன் கூட வாழ போறீங்க? அவ உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டா, அதுக்காக நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? எல்லார் வாழ்க்கையிலயும் மூக்க நுழைக்க வேண்டியது. எல்லாரும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா இந்த சம்பந்தத்தை கட் பண்ணுங்க. இல்லையா, இந்தாங்க தலையணை எடுத்துட்டு வெளியில போங்க, சோஃபால போய் படுங்க போங்க. அவள் கையில் தலையணை போர்வையை திணித்தாள். ருத்ரா, சொல்றத கேளுடி. நான் எதையும் கேட்க மாட்டேன். ராத்திரிங்கிறதுனால திரு அண்ணாவை விட்டு வைக்கிறேன். காலையில் இருக்கு அவருக்கு. 2 பேருக்கும் இனிமே சாப்பாடு வடிவம்மா கையாலதான். வெளியே போங்க. அவனை வெளியே தள்ளிவிட்டு கதவை அடைத்து விட்டாள். ச, எவ்வளவு கெத்தா இருந்தனா, இப்ப இவளை கல்யாணம் பண்ணிட்டு வெத்தா இருக்கேன். எல்லாம் அந்த மஞ்ச கயிறு மேஜிக் தான் போல. அவன் தலையிலேயே அடித்து கொண்டு சோஃபாவில் படுத்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 59. காஃபி ஷாப்பில் வெளியே கொட்டும் மழையை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பார்கவி. யாருடைய வரவிற்காக காத்திருக்கிறாள்? கையை கன்னத்தில் வைத்தபடி அமர்ந்திருந்தாள். வானிலிருந்து சின்ன சின்ன மழை துளி மண்ணில் விழ அவளுடைய காதலும் துளி துளியாக உதிர்ந்து அவளுடைய இதயத்திலேயே மடிந்து கொண்டிருந்தது. அவள் எதிர்பார்த்தது போலவே ஷர்வானி அவள் எதிரே வந்து அமர்ந்தாள். ஹே பார்கவி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனாடி? அதெல்லாம் இல்ல. சாரிடி, மழை வந்துருச்சா, அதான் காலேஜ்லேருந்து வர லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் மேடம், காஃபி ஷாப்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? சும்மாதான், மனசு சரியில்லை, அதான் வந்தேன். யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். புது பொண்ணுக்கு என்ன சோகம்? அடியே நீ வேற, நான் கடுப்புல இருக்கேன். என்ன கடுப்புடா என் தக்காளி பழமே? அவள் கன்னத்தை கிள்ளினாள். மேடம், என்ன சாப்பிட்றீங்க? வெயிட்டர் வர. சார், 2 காஃபி. ஓகே மேடம். உனக்கு வேற ஏதாவது வேணுமாடி? அதெல்லாம் வேணாம். சரி மேடம், எதுக்கு வர சொன்னீங்க? சும்மா எங்கேயாச்சும் வெளியே போலான்னு தான், ஆனா மழை வந்துருச்சு. நீ அதிசயமா வெளியே போகணும்னு சொன்னியே, அதான் வானத்துல இருந்து மழை கொட்டுது. கிண்டல் பண்ணாத. சரி, கிண்டல் பண்ணல. ஆனா ஏன் சோகமா இருக்க சொல்லு? லவ் ஃபீலிங்கா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு சோகமா இருக்க? ஒருவேளை உன் வருங்கால புருஷன் நம்பர் இல்லைன்னு ஃபீல் பண்றியா? உனக்கு வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன். எப்படி வாங்கி தருவ? அக்கா கிட்ட இருந்துதான். எது, அண்ணிக்கிட்டயா? சரி விடு, நீ பேர் சொல்லு, நானே வாங்கி தரேன். பேர் தெரிஞ்சாதானே? தெரியாதா? சரி, பையனை பாத்தியா இல்லையா? பார்க்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஏதோ காஃபி வந்துச்சு, குடிச்சிட்டு அப்படியே மழையில ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு போலாம். ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஒன்னும் இல்ல, காஃபி குடி.
அவள் காஃபி குடிக்க எங்கிருந்து வந்தான் என்று தெரியவில்லை. அஸ்வந்த் பார்கவி அருகே வந்து அமர்ந்தான். திடீரென்று தன்னருகே ஒருவன் வந்து அமர்ந்ததை எதிர்பாராத அவள் பயந்து விட்டாள். ஏய் பார்கவி, பயப்படாத, நான் தான். நீங்க நீங்க யாரா இருந்தா என்ன, இப்படியா பொது இடத்துல வந்து பயமுறுத்துவீங்க? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. சாரி பார்கவி. உங்க சாரியை யாரும் கேட்கல. ஹாய் அண்ணா. ஷர்வானி கையை சேர்த்தாள். ஹாய். ஏய், உனக்கு எப்படி இவரு தெரியும்? என் அக்காவோட ஃப்ரெண்ட், எனக்கு தெரியாம இருக்குமா? ஆமா இல்ல. வாழ்த்துக்கள் பார்கவி. எதுக்கு இந்த வாழ்த்து? உனக்கு தான் கல்யாணம் பண்ண போறாங்களாமே, அதான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். யாரு மாப்பிள்ள, இந்த போட்டோல இருக்கிறவனா? அவள் காஃபியை எடுத்து வாயில் வைக்க அஸ்வந்த் அந்த பேப்பரை அவள் முன்னே காட்ட உள்ளே போன காஃபி வெளியே வந்து விடுவது போல புரை ஏறியது. அவளுடைய தலையை தட்டி விட்டவன் தண்ணீரை நீட்டினான். என்ன மேடம், பேச்சு வரலையா? என் அண்ணனுக்கு அல்வா கொடுக்க நினைச்சியா? அண்ணா, நீ கண்டினியூ பண்ணு, நான் போறேன். ஷர்வானி கூறிவிட்டு சென்றாள். அதிலேயே தெரிந்து விட்டது அவளுக்கு உண்மை தெரியும் என்று. தலையில் அடித்து கொண்டாள். ஹே பாரு, இதுக்கு பேர் என்ன? எதுக்கு பேரு? இதோ இதுக்குதான். என்னை வரைஞ்சு என் நெஞ்சில நீ சாஞ்சிட்டு இப்படி போனா எப்படிமா? ஏதோ சும்மா ட்ரை பண்ண. முதல்ல இது எப்படி உங்க கையில கிடைச்சது? பீச்ல இருந்து எடுத்தேன், நீ விட்டுட்டு போன இடத்துல இருந்து. விட்டு போகும்போதே தெரிய வேணாமா? அது வெறும் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஃபீலிங்லாம் பண்ணி வரையல. அப்படியா? அப்போ மனசுல நான் இல்ல. இல்ல, ஆனா என் மனசுல நீதான் இருக்க. சோ இப்பவே வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணா கிட்ட நான் அஸ்வந்தை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. அதை விட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க நேரம் கடந்து வந்திருக்கீங்க சார். எது சாரா? பாரு, நான் உன் காதலன், ஸோ செல்ல பேர் வச்சு கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. நடக்காத விஷயத்துக்கு கனவு கோட்டை கட்டாதீங்க. அப்புறம் இந்த பேப்பர் வேஸ்ட் தான். என் அண்ணா பார்த்துருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், சரியா? அப்போ நீ என்ன லவ் பண்ணல, அப்படித்தானே? ஆமா. ஆனா நான் உன்னை லவ் பண்றேனே. முடிஞ்சா மனசை மாத்திக்கோங்க, இல்லையா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்காது சார். சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க, மழை வருது. பார்கவி அங்கிருந்து சென்று விட்டாள். வேதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 60. தன் அறையில் தலைகீழாக படுத்துக்கொண்டு பயங்கரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் பார்கவி. அதிலும் அவளுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு டிவியில் ஒலித்துக் கொண்டிருந்தது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யார் அடிச்சாரோ? என்ன பாட்டெல்லாம் ஒரு மாதிரி ஓடுது, இது கவி ரூம் தானா என்ற சந்தேகத்தில் ருத்ரேஷ் எட்டி பார்க்க அங்கே தலைகீழாக படுத்திருக்கும் அவளை கண்டாள். ஏ கவி என்று ருத்ரேஷ் அழைக்க அவளுக்கு எங்கே அவளுடைய குரல் காதில் விழுந்தது. என்ன இவ கூப்பிடுறது கூட தெரியாம பாட்டு பாடிட்டு இருக்கா? சந்தேகத்தோடு அவள் அருகே சென்றவள் அவளை பிடித்து உலுக்கினாள். என்னாச்சு அண்ணி, சொல்லுங்க. உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி படுத்துட்டு இருக்க? நான் யோசிக்கிறேன் அண்ணி. மகாராணி எந்த கோட்டையை பிடிக்க யோசிக்கிறீங்க? கோட்டையை இல்ல, என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறேன். நேரா உட்கார்ந்தா எதுவும் தோண மாட்டேங்குது. அதான் தலைகீழ படுத்து நல்ல ஐடியாவா கிடைக்குமான்னு பாக்குறேன். கிடைச்சுதா நல்ல ஐடியா? அடியே, குடும்பமே இப்படிதான் இருப்பீங்களா? உன் அண்ணன் ஒரு மாதிரி இருக்காரு, நீ ஒரு மாதிரி இருக்க. ஆனா உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோ? என் அண்ணாக்கு என்ன குறைச்சல் அண்ணி? எல்லாமே குறைச்சல் தான். 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. எல்லாரும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. ஆனா நீயும் அவரும் தான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தலைகீழா நின்னு யோசிக்கிறீங்க. எங்க ஃபேமிலி அப்படிதான். முதல்ல நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க. நாளைக்கு உனக்கு நிச்சயம், அதை சொல்ல வந்தேன். அண்ணி, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? யாரு? நான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேனா? உனக்காச்சு நிச்சயங்கிறது தான் முன்னாடியே தெரியுது. ஆனா எனக்கு கல்யாணமே காலையில தான் தெரியும். சோ இதை குடிச்சிட்டு படு. நாளைக்கு காலையில நாம மண்டபத்துக்கு போகணும், புரியுதா? புரியுது. என்ன புரியுது? என் கல்யாணம் காமெடியா போகுதுன்னு புரியுது. இது காமெடியா? ஆமா, என்னை கட்டிக்க போற பாவப்பட்ட மாப்பிள்ளை யாருன்னு தெரியல. சொல்ல போனா அவனோட பேர் கூட தெரியல. இதுல நாளைக்கு நிச்சயம் வேற. இதுக்காச்சும் அந்த பணக்கார மாப்பிள்ளை வருவானா இல்லையா? நீ என்ன கேட்டா? சம்மதம் சொன்ன உங்க அண்ணாவையே கேளு. ருத்ரேஷி முறுக்கி கொண்டு சென்றாள். அண்ணாவை கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த பால் பத்தாதே. கீழே போறோம், ஃப்ரூட்ஸ் இருக்கும், வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு வந்து நல்லா தூங்குறோம். பேய் மாதிரி மேக்கப் போட்டு நாளைக்கு மாப்பிள்ளை முன்னாடி நின்று அவனை மண்டபத்துல இருந்து ஓட விடுறோம். சரியாடி பார்கவி? அவளே கைவிரலை நீட்டி கேட்க டபுள் ஓகே என்ற அவளே கேள்வி கேட்டு பதிலையும் அவளே சொல்லிவிட்டு கீழே சென்றாள். வீட்டிலிருந்த அனைத்து விளக்கும் அணைக்கப்பட்டு இருளாகத்தான் இருந்தது. பெண் அவள் சமையலறை உள்ளே செல்ல திரும்ப யாரோ அவள் கையை பிடித்து இழுக்க கத்த போன அவள் வாயில் கை வைத்து சுவற்றில் நிற்க வைத்திருந்தான் அஸ்வந்த்.
அந்த இருளில் கூட அவனுடைய பால் முகம் தெரிந்தது. அவனை எதிர்பாராத அவள் விழி விரித்தாள். அவளை ஆள நோக்கியவன், நான் இப்ப கையெடுப்பேன், கத்துனேன்னா உனக்கு தான் பிரச்சனை, உன் அண்ணன் வருவான், அப்புறம் உன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். சோ சத்தம் போடக்கூடாது, சரியா? அவன் விரல் நீட்ட பார்கவி சரி என்று தலையசைத்தாள். அவள் வாயிலிருந்து கையை எடுத்தவன், பெண் அவள் கையில் பாதி சிந்தி பாதி மட்டும் கிளாஸில் இருக்கும் அதை பார்த்தான். என்னது இது? பார்த்தா தெரியல, பால். இதை கேட்கதான் வந்தீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? பதில் வேணும், அதான் வந்தேன். என்ன பதில்? என் காதலுக்கான பதில். அதான் சொன்னல, எனக்கு இஷ்டம் இல்ல. அதுவும் இல்லாம நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். சோ இடத்த காலி பண்ணுங்க. அது எப்படி என் பொருளை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியும்? நீ எனக்கு சொந்தமான பொண்ணு. இல்ல. ஆமா, நீ என்னோட சொத்து. நாளைக்கு எனக்காக வெயிட் பண்ணு பேபி. சரியா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வருவேன். அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேட்டல்ல? அவளை மேலிருந்து கீழ்வரை நோக்கியவன் அவள் இதழில் முத்தம் வைத்தான். இதுக்குதான் வந்தேன் என்று கூறியவன் பெண் அவள் கையில் இருந்த பாலை வாங்கி குடித்து விட்டு சென்றான். போகும் அவனை பார்த்த பார்கவி தன் கையில் இருந்த கிளாஸை பார்த்தாள். ச்சே, கடங்காரன், பாலை காலி பண்ணிட்டானே, இவனை என்ன பண்றது? பெண் அவள் தலையில் அடித்துக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள்.